ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ண கான்ஸ்டபிள் மணி என்னோட அடுத்த சாட்சியா கூப்பிடணும்னு நான் கேட்டுக்கிறேன். I'm sorry, Your Honor. It's so funny. இந்த காலத்து பசங்க அரைகுறையாக படிச்சுட்டு நிறைய சினிமா பார்த்து கேட்டு போய் ஊர்ல இருந்து கிளம்பி வந்துடுவாங்க கோர்ட்டில் வாதிக்கணும்னு. யுவர் ஆனர் இந்த சாட்சியை கூப்பிடலாமா, யுவர் ஆனர் இந்த சாட்சியை கூப்பிடலாமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டு கல்யாணமா விருந்தாளியை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறதுக்கு? This is a court. அட்வான்ஸ் நோட்டீஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, தமிழ்லயே சொல்றேன். முன்கூட்டியே அறிவிக்கிறது. உங்க இஷ்டத்துக்கு சாட்சியை கோர்ட்டுக்கு கூப்பிட முடியாது. கோர்ட்டுக்கும் டிஃபென்ஸுக்கும் அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஜட்ஜ் அனுமதி கொடுத்த பிறகுதான் உங்க சாட்சியை கோர்ட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். யுவர் ஆனர், எனக்கு தெரியும் என்னோட தப்பு தான். ஆனா தயவு செய்து நீங்க பாத்துருங்களேன் ப்ளீஸ். சக்தி, அடுத்த ஏரியில் உங்க விட்னஸை கூப்பிடுவாங்க. யுவர் ஆனர், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என் சாட்சியை கூப்பிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ப்ளீஸ் யுவர் ஆனர், இன்னைக்கே பாத்துருங்களேன். காலங்கத்தாலே அடம் பிடிக்காதீங்க சார். ப்ளீஸ் சார். ஆதிசேஷன் உங்களோட சீனியர் தானே, அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டா என்ன குறைஞ்சிருவா போறீங்க? ரூல்ஸே சட்டத்தை காப்பாற்றுறதுக்காக தான் போட்டிருக்காங்க. ஆனால் அதே ரூல்ஸ் வச்சு உண்மையை மறைக்க பார்க்குறாங்க. யுவர் தயவு செஞ்சு நீங்கள் இதுக்கு ஒத்துக்காதீங்க. என்னப்பா? சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை வச்சுதான் தோ ஆதிசேஷன் மாதிரி ஆளுங்க வக்கீல் தொழிலை விட்டுட்டு மாமா வேலை பார்க்குறாங்க. பட் நீங்க மாமா வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டாரு இவரு. I object, Your Honor. என் கருவிலே இதுவரைக்கும் இப்படி கேவலமா என்கிட்ட யாரும் பேச கிடையாது. இவருக்கு மரியாதை வர கொடுக்கணுமா? டேய், கேஸ் மூடிட்டு உன்னை வச்சுக்கிறேன். சக்தி, என்னடா பண்ற? சக்தி, என்ன பண்ற? தைரியமா சொல்லு. செவில்ல ஒரு அரவுட் அடிச்சுக்கோ. மொத்த பரம்பரை செவிடா போறோம். இப்போ தான் என்ன வச்சுக்கோ. என்னடா பேசுற? என்ன பெரிய பொறுப்பா? ஏய், நம்மள கிட்ட நான் பேசுமா? வெல்டிங் பண்ணி பங்க் குமார் மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க. எங்கே வச்ச மணி எந்த நேரம்? ஆமா, விடுமா? அவன ரெண்டு காட்டு தான் சரி வரும். காசு என்ன பண்ற புரோக்கர்? Thank you, Your Honor. இன்னைக்கு தான் முதல் தடவை நம்ம ஆதிசேஷன் சார் சொன்னதை நானும் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்குனா ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான், கரெக்ட். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம ஆதிசேஷன் சார்கிட்ட கேட்கணும்னு நான் விரும்புகிறேன். அவர்கிட்ட மட்டும் இல்லை, இன்றைக்கி கோர்ட்டுக்கு வந்திருக்காங்களே எல்லாருக்கிட்டையும் தான். ஏன் உங்கள் கிட்ட கூட தான் யாரோட இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் வந்து தங்கி தூங்கிட்டு இருக்காங்களே, இவங்கெல்லாம் யாரு? எங்கேருந்து வராங்க? இவங்களுக்கு தங்குறதுக்கு இடமும் கிடையாது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் கிடையாது, செய்யறதுக்கு தொழிலும் கிடையாது, கையில் காசும் கிடையாது. பின்ன ஏன் இவங்கெல்லாம் அவங்க ஊரை விட்டு இங்கே வந்து பிளாட்ஃபார்மில் தங்கி இந்த அழகான ஊரை அசிங்கப்படுத்தணும்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் யார் தெரியுமா? ஊர்ல கடன் தொல்லை தாங்க முடியாம இங்க ஓடி வந்த விவசாயிங்க, வீட்டில் இருக்கவங்களே அவங்களை துரத்தி விட்ட வயசானவங்க, யாருமே இல்லாத அனாதைங்க. யாரும் இங்க வந்து சந்தோஷமா வந்து தங்கணும்னு தங்கல. யாரோட
இவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா ஒண்ணே ஒன்று கண்டிப்பா அவங்களுக்கு கிடைச்சாகணும். அதுதான் அவங்களுக்கான நீதி. இந்த உரிமையை ஆதிசேஷன் சாரோ இல்ல நீங்களோ இந்த கோர்ட்டோ பறிக்க முடியாது. ஏன்னா இந்த உரிமையை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறது இந்திய அரசியல் அமைப்பு, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஏழை என்னைக்காவது ஒரு நாள் நீதி வேணும்னு கோர்ட்டுக்கு போட்டுமே, அவ்வளவுதான் என் honor. அவன் வாழ்க்கை ஃபுல்லா கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு அலைஞ்சு நாசமா போயிடுவான். ஆனா கேஸ் மட்டும் முடியவே முடியாது. தோ இப்ப ஜெயிச்சலாம், தோ நாளைக்கு ஜெயிச்சலாம் அப்படின்னு அவங்க கிட்ட பொய்ய சொல்லி போலியான நம்பிக்கையை கொடுத்து கேஸ வருஷக்கணக்காக எடுத்துருவாங்க என் honor. ஆனா கடைசியில் நீதி கிடைச்சிருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா கிடைச்சிருக்காது. ஆனா பண திமிர்லையும் குடி போதையிலையும் 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டியை ஓட்டி 5 பேரை கொண்ட இந்த அப்பாவி ராகுல் திவான், அப்பாவி எப்படி நல்லவ மாதிரி நிக்கிறான் பாருங்க அவனர். இத போய் நம்ம ஆதிசேஷன் சார் இட் இஸ் a ஜோக்னு சொல்றாரு. இப்ப நான் சொல்லட்டுமா எது பெரிய ஜோக்னு? இந்த கேஸ் 8 மாசமா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள ஆதிசேஷன் சார் இடிச்சது கார் இல்ல லாரின்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. இன்னும் 6 மாசம் போச்சுன்னா இடிச்சது லாரி இல்ல ட்ரெயின்னு சொல்லுவாரு. இந்த கேஸ் இப்படியே போச்சுன்னா உட்கார்ந்து கமலஹாசன் கிடையாது கமலஹாசன் சொல்லுவாரு. இது எல்லாத்துக்கும் சரியான சாட்சி இல்லைன்னு வேற வழியே எல்லாம் நீங்களும் ஒத்துப்பீங்க. இதுதான் அவர் இருக்கிறதுல மிகப்பெரிய ஜோக். ஆதிசேஷன் சார் என்ன சொன்னீங்க? பிளாட்ஃபார்ம் தூங்குறதுக்கான இடம் இல்லையா? ஏன் சார் பிளாட்ஃபார்ம்ல கார் மட்டும் ஓட்டலாமா? எனக்கு ரூல்ஸ் சொல்லித்தரோம். யாரோட உங்க பின்னாடி வாய்மையை வெல்லுன்னு போர்டு மாட்டிருக்கீங்களே, அதை தூக்கி எரிஞ்சிட்டு எங்க நீதி விற்கப்படும்ன்ற போர்டை மாட்டுங்க. சக்தி மன்னிச்சிருங்க யாரோட. காசு இருந்தா எவ்வளவு பெரிய தப்பையும் பண்ணிட்டு நீதியை ஈஸியா விலைக்கு வாங்கலாம்ன்ற நம்பிக்கை மக்கள் மனசு ஆழ பழிஞ்சிருச்சு. கோவப்பட்டு பிரயோஜனம் இல்ல. மக்கள் நினைக்கிற தப்பு நிறுவீங்க. தோ இங்க நிக்கிறானே ராகுல் தேவான், இவனை தூக்கி ஜெயில போடுங்க. இவன் பண்ணது வெறும் விபத்து மட்டும் இல்ல, ஆறாவது ஒரு கொலையும் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்கும் சேர்த்து தண்டனை கொடுங்க. அப்பதான் மக்கள் மத்தியில நீதிமன்றத்துல வாய்மை தான் அவர்களோட நம்பிக்கை வரும். அதுக்காக நான் அவங்க மேல பரிதாபப்பட சொல்ல, அவங்களுக்கான நியாயத்தை தான் கேட்கிறேன். பாவம் அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே யாரோட. அவங்களுக்கான நீதியை கொடுங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. சைலன்ஸ் சைலன்ஸ். அப்பா சூப்பர் ஸ்பீச் இல்லை ஆதிசேஷன், என்ன சொல்கிறீங்க? சக்தி நல்லா பேசினார்ல. இந்த கேஸில் 2 முக்கியமான விஷயம் இருக்கு. முதல்ல போலீஸ் இந்த கேஸை நேர்மையாக விசாரிக்கல. தமிழக காவல்துறைக்கு இன்ஸ்பெக்டர் செல்வத்தை சஸ்பெண்ட் செஞ்சு என்கொயரி பண்ணும்படி ஆர்டர் போடுறேன். 2வது விஷயம் என்னன்னா, இந்த கேஸில் இருக்கிற முக்கியமான சாட்சி எல்லாத்தையும் மாற்றிருக்காங்க. மிஸ்டர் ஆதிசேஷன், நீங்கள் இதை ஒத்துக்கிட்டு தான் ஆரம்பிக்கணும். நோ சார். பையன் தப்பு பண்ணலன்னா எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு சாட்சிங்களெல்லாம் மாற்றணும்? என்ன சொல்கிறீங்க? கோர்ட்டில் இங்கே உட்காந்துட்டு இருக்கும் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆக்சிடெண்ட்டை யார் பண்ணதுன்னு. ஆனால் நான் ஒரு ஜட்ஜ், மற்றவங்க நினைக்கிறத வச்சு நான் தீர்ப்பு சொல்ல முடியாது. நான் சரியான தீர்ப்பு கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஆதாரம் தேவை. ஆனால் ஆதாரம் கேஸ் வந்து முதல் நாளே தெரியும் யார் குற்றவாளின்னு. சரி, அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு யாராவது என்கிட்ட ஆதாரம் கொடுப்பாங்களான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆதாரம் அப்போ வரும், ஆதாரம் இப்போ வரும். ஆனால் ஆதாரம் ஒன்று கூட இருக்காது. குப்பையாக ஃபைல் தான் சேரும். அதில் ஒரு பேப்பராவது நான் திருப்தியா ஆமாண்டா இதுதானே உண்மையான எவிடன்ஸ்னு அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. சாட்சி கோர்ட்டுக்கே வராது. வந்தாலும் தப்பு பண்ணணும் பார்த்து இவன் இல்லைன்னு சொல்லிடும். அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? குற்றவாளி ஜாலியாக கை வீசிட்டு வெளியே போயிட்டே இருப்பான். இது வரைக்கும் இதான் நடந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு அப்படி நடக்காது. PIL number 48693, the trial State versus Rahul Diwan.
This court finds Rahul Diwan guilty and sentences him under section 304A and 307 of Indian Penal Code. 7 years for hit and run, 7 years for attempt of murder, total 14 years. ஒன்றில் பிடிச்சலாம் சார். சார் என்ன விஷயம்? அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் சார். யாரு? மினிஸ்டரோட சன் அஸ்வின். வாட் ஆர் யூ சேயிங்? ஐடி ஆஃபீஸ் ராஜி ரேப் அண்ட் மர்டர் கேஸில் அஸ்வின் தான் சார் ஏவான். அந்த பொண்ணோட டையிங் டிக்ளரேஷனில் அவங்களே சொல்லியிருக்காங்க சார். இல்ல என் பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான். யார் வீட்டுக்கு வந்து சார் அஸ்வின் எங்க? அதைத்தான் நானும் கேட்கிறேன். என் பையன் எங்கே? அதைத்தாய நானும் கேட்கிறேன். என் பையன் எங்கே? என் பையனை 3 நாளா காணும். இந்த பைத்தியக்காரி மகனை நினைச்சு 3 நாளா சாப்பிடாம அழுதுட்டே இருக்கா. ஏன் ஆளுங்க சிட்டி ஃபுல்லா தேடிட்டாங்க, கிடைக்கல. என் 40 வருஷம் அரசியல்ல இன்னைக்கு தான் என் முதல் தடவையா இடிச்சு போய் உட்கார்ந்துருக்கேன். நீ சந்தேகமா பார்க்கறதுல அர்த்தம் இருக்கு. ஒரு அரசியல்வாதியா நான் 1000 பொய் சொல்லியிருப்பேன். அது சகஜம். ஆனா இது குடும்பம். 2 நாளைக்கு முன்னாடியே பையனை காணோம், வெளியே யாருக்கும் தெரிய வேணாம், அன்அஃபிஷியலா அஸ்வினை தேடி கொடுங்கன்னு மினிஸ்டர் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ கரிகாலன் டீம் அன்அஃபிஷியலா அஸ்வினை தேடிட்டு இருக்காங்க. சார் அப்படி தேடினா கண்டுபிடிக்க முடியாது சார். இப்ப என்ன செய்யணுங்கிற? கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? பேப்பர்ல போடுவியா? டிவி நியூஸ்ல சொல்லுவியா? இல்ல தெரு தெருவா போஸ்ட் அடிச்சு ஒட்டுவியா? ஒட்டிக்கோ. ஆனா எனக்கு என் பையன் வேணும். சார் உங்க பையனை பிடிச்சா என்ன பண்ணுவேன்னு தெரியுங்களா? என்ன செய்வேன்? அரெஸ்ட் பண்ணுவேன், கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவேன், ஜெயில தூக்கி போடுவேன். பண்ணிக்கோ. ஒரு போலீஸா உன் டியூட்டியை நல்லா செய். ஆனா ஒரு தகப்பனா நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். சார் உங்க பையன்றதை தாண்டி ஒரு முக்கிய கேஸோட முக்கிய குற்றவாளி. உங்க திறமை மேல எனக்கு அபார நம்பிக்கை இருக்கு. என் பையனை பிடிச்ச உள்ள போடுங்க. நான் ப்ரமோஷனோட உங்களை தேடி வந்து பார்க்கிறேன். வாழ்த்துக்கள். வண்டி நிப்பாட்டு. என்ன ராஜேந்தர் இந்த கேஸ் இப்படி தண்ணி காட்டுது? எங்கேயோ போய் தொழில விடுங்க சார். இவங்கெல்லாம் பிடிச்சி நம்ம என்ன சார் பண்ண போகிறோம்? என்ன இப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணோட டையிங் டிக்ளரேஷன் வச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது? என்ன சார் புள்ளிவரம் தெரியாமல் பேசுகிறீங்க? போன வாரம் நியூஸ் பேப்பர் வந்த ரிப்போர்ட் சார். போன வருஷம் மட்டும் இந்தியாவில் 33,000 ரேப் கேஸ் பயில இருக்கு சார். ஒரு நாளைக்கு ஆவரேஜா 93 கற்பழிப்பு நடக்குதா சார். 1 மணி நேரத்துக்கு ராஜீவ் மாதிரி 4 பொண்ணுங்க. ச்சே, நினைச்சாலே நடுங்குது சார். ஸ்டேஷன் வர கேஸை எத்தினா வானத்துக்கு பயந்து வெளியே சொல்லாதது. பஞ்சாயத்துல பைசல் ஆகுறதுன்னு இன்னும் எத்தனை கேஸ் இருக்கும் யோசிங்க சார். 4 பேர் மேல கேஸ போட்டா ஒருத்த மட்டும் தான் உள்ள போறானா, மத்த 3 பேரும் ஆட்டிக்கிட்டு போயிடறாங்க சார். சாரி சார், அப்படி இருக்கு சார் நம்ம நாட்டோட நிலைமை. சார் இவன் பெரிய எடுத்து பையன் சார். நம்மளோட வருஷ சம்பளத்தை 1 மணி நேரத்துல சம்பாதிக்கிற பெரிய பெரிய வக்கீலான இவனுக்காக ஆஜராவாங்க சார். 10 நாள்ல வெளியே வந்து நம்மளை பார்த்து பல்ல கட்டிட்டு போயிடுவாங்க சார். நமக்கும் டிரான்ஸ்பர் வந்துடும், மந்திரிக்கு பந்தோபஸ்து கொடுக்குற வேலை வந்துடும், கிளம்பி போயிடுவோம். இந்த பத்திரிகை டிவியில கேஸ் 2 நாள் கூட தாங்க சார். அப்ப ஏதாவது ஒரு நடிகைக்கு கல்யாணம் ஹாட் நியூஸ் வந்துடும், அவன் பின்னாடியே போயிடுவாங்க. அவன் அந்த பொண்ணோட அப்ப ஒத்த ஆளா தான் பொண்ணை நினைச்சிட்டே உசுர விடுவான் சார். அந்த பொறுக்கி நாயும் இன்னும் ஜாக்கிரதையா அடுத்த பொண்ணு மேல கை வைப்பான் சார். சாரி சார், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா. இல்லை இல்லை, சொன்னதெல்லாம் உண்மைதான். என்ன பண்ணலாம் சொல்லுங்க. என்ன ஏன் சார் கேக்குறீங்க? நான் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள், உங்களோட டிரைவர். என்னால என்ன சார் பண்ண முடியும்? சரியா, நீ ஒரு சாதாரண ஆளியா? உன் கையில் அவன் மாட்டுறான், என்னையா பண்ணுவேன்? சார் அவனையெல்லாம் அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சு நடு ரோட்ல இல்ல இந்த மாதிரி பிரிட்ஜுக்குள்ள தலைகளை கட்டி தொங்கிடும் சார். போய் பிரிட்ஜு கீழே போய் பாருங்க. சும்மா போய் பாருங்க. பசிக்குது ராஜேந்தர், டிஃபன் சொல்லுங்க. எப்படி உங்க அப்பனுக்கு போனை போட்டு வர சொல்லுங்க.
என் மகன் எங்கே? அவங்கள்ட்ட நான் பேசணும். அதுக்கப்புறம் நீ அவனை எங்கே வேணாலும் கொண்டு போ, எந்த ஜெயில வேணாலும் போட்டுக்கோ. பேச முடியுமான்னு தெரியல. கணேசன் சார் அந்த ஷீட்டை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுங்க. சார் டெட் பாடி தொடக்கூடாது சார். இதுல ஒரு சைன் பண்ணுங்க விஜய். ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ண முடியுதாட்டா? டெஃபினெட்லி இட்ஸ் a brutal murder. ஒரு இரும்பு ராடால மூஞ்சியை அடிச்சு உடைச்சிருக்காங்க. 2-3 நாள் வச்சு டார்ச்சர் பண்ணதுக்கான அடையாளம் இருக்கு. எதை வச்சு சொல்றீங்க? ஒரு நாள் முன்னாடி அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு காயங்களை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் மேல அவரோட பிறப்பு உறுப்பு உயிர் இருக்கும் போதே அறுத்தெடுக்கப்படும். இதுக்கு மேல ஆட்டோப்சிக்கு அப்புறம் தான் ஐ கேன் கிவ் யூ தி டீடைல்ஸ். தேங்க்ஸ். தேங்க் யூ விஜய். வா. சாரி சார், இதான் இருக்கீங்க. இதே இப்படி வாங்க. யாரு யாரா இருக்கும்? தெரியலையே சார். அவன் யாரா இருந்தாலும் சரி, அவனுக்கு சாவுக்கு மேல பெருசா நான் ஒரு தண்டனை கொடுத்தா. சார் உங்க புள்ள என்ன உத்தமனா? இஸ் an accused rapist criminal. சாபம் சார். யாரை விட்டுச்சு? அதான் போயிட்டான். ஒரு பொண்ணோட கேஸ் 10 மணி நேரத்துல அவ யாரு யார் அவளை ரேப் பண்ணாங்கிறத கண்டுபிடிச்ச நீ அடுத்த 10 மணி நேரம் நான் உனக்கு டைம் தரேன். என் மகனுக்கு கொண்டது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அவனுக்கு சாவுக்கு மேல பெரிய தண்டனையை நான் கொடுத்து ஆகணும். சார் யாரா வேணாலும் இருக்கலாம் சார். பப்ளிக்காக இருக்கலாம், இந்த ப்ரெஸ் பீப்புளாக இருக்கலாம், இல்லை அந்த பொண்ணோட அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம். அந்த அண்ணன் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம். அவர் பேர் IPS விஜய் குமாரா கூட இருக்கலாம். உங்களால் ஒரு சாயந்தரம் பாடி வீட்டுக்கு வந்துடும் சார். உங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க. லெமன் டீ இருந்தால் இன்னும் பெட்டர். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். ஏயா இது உனக்கே நியாயமா இருக்கா? போலீஸ்காரனுக்கு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம்யா. கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை பிடிச்சி காதலிச்சு ஆல்மோஸ்ட் அவங்க வீட்டில் கன்வின்ஸ் ஆகி காஃபி கொடுக்குற நேரத்தில் உங்கள் ஆளுங்க உள்ளே புந்து கலாச்சிட்டாங்க. எவ்வளவு காண்டா இருக்கும். அங்கே லவ் சீனும் பாதியில் கட்டு, சுமாரான அடியாளுங்களை வச்சுட்டு ஃபைட் சீனும் ஒன்றும் பெருசா இல்லை. பாரு மானமாமல, நீ வில்லத்தனம் பண்ணணும்னா உனக்கு 4 அடியாளுங்க வேணும், 2 அல்ல கைங்க வேணும். ஆனால் எனக்கு இது எதுவுமே தேவையில்லை. நான் சிங்கிளாகவே உன்னை சீரியஸ் ஆக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்படி துப்பாக்கி எடுத்து டொப்பு டொப்பு டொப்புன்னு எல்லாரும் குருவி சுடுற மாதிரி சுட்டு தள்ளிட்டு யாரா சுட்டதுன்னு நானே தனிப்பட அமைச்சு தேடிக்கிட்டு இருப்பேன். புரிதா? எனக்கு நிறைய வேலை இது. உன்னோட பெரிய வில்லன்கள்லாம் இருக்கிறானுங்க. சும்மா உன்னையே சுற்றி சுற்றிலாம் வந்துட்டு இருக்க முடியாது. பாய். வேணாம், பேட் ஃபார் ஹெல்த். மீட்டிங் முடிஞ்சதுமா, பிளாக் டீ கேன்சல். நீங்களும் ஒன்றும் பண்ண மாட்டேன்றீங்க. டெய்லி நைட்டு கனவுல அஸ்வின் வாரா, மனசு கேட்கல. என் பையன் என்னை விட்டு போயிட்டான், என் பொண்டாட்டி என்னை விட்டு கோச்சிட்டு போயிட்டான். என் 40 வருஷ அரசியல் அஸ்தமனம் ஆயிப்போச்சு. அவன் சாதாரணமா சாகக்கூடாது. சாவுக்கு மேல பெருசா ஏதாச்சும் ஒண்ணு அவனுக்கு கொடுத்தாகணும். அது என்னன்னு யோசி. ஏங்க, நான் தான் எல்லாரோட திருப்பி கட்டுறேன்னு சொல்லிட்டேன்ல, அங்க எதுக்கு தேடி வந்தீங்க? வாழ வழியில் அந்த மக்கள் ஏங்க வந்து மிரட்டுறீங்க? கரண் சார், உங்கள் லோனை பற்றி மேடம் தெளிவாக தெரிஞ்சுக்க நினச்சாங்க, அதனால தான் அங்கே வந்தோம். இட்ஸ் அவர் டியூட்டி சார். சொல்லுங்கள் மேடம். அவரை உள்ள வர சொல்லுங்கள். கமலக்கண்ணன் சார், நீங்கள் உள்ளே போய் பேசலாம். ஏன் சார், தானம் தர்மம் பண்ணுறதா இருந்தால் சொந்த காசில் பண்ண வேண்டியதானே?
பேங்க் காசு எதுக்கு கொடுக்குறீங்க? தான தர்மம்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது அவங்களுக்கான வேலை வாய்ப்பு. காசை கொடுத்தா செலவழிச்சிருவாங்க, பயன் இருக்காது. லோன் வாங்கி கொடுத்தா லோனை திருப்பி அடைக்கணும்னு தொழிலையாவது ஒழுங்காக செய்வாங்க. அதுக்கு தான் மாட்டு லோன் வாங்கி கொடுத்தேன். இந்த மீன் தூண்டில் கதை கேள்விப்பட்டதில்ல? தூண்டில் கூட மீனை கொடுக்காதுன்னு அதை தாங்க நான் பண்ணேன். இனிமே என் மக்கள்கிட்ட வந்து இந்த லோன் விஷயமா தயவுசெய்து பேசாதீங்க. அதுக்கு நான் பொறுப்பு. ஒழுங்கா லோனை கட்டுங்க, நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அத்தா அத்தோய் பொம்பளை பொண்ணு ஒன்று வந்திருக்கு. யாருப்பா? பாட்டி, கமலக்கண்ண அண்ணனை பார்க்கணும். எதுக்குப்பா? நான் +2 பாஸ் ஆயிருக்கேன். மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைச்சிருக்கு. இந்த எஜுகேஷன் லோன் விஷயமா அண்ணங்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணும். அண்ணன் இருக்காங்களா? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவன் கையெழுத்து போடுவான்னு யாருப்பா சொன்னது? மதுரை கிராம பேங்க் பாரதி மேடம் சொன்னாங்க. அண்ணன் இருக்காங்களா? அது யாராது? புதுசா பாரதி மேடம்? அதுவா? மதுரை பேங்க் வெளில வாத்து நம்ம எதிரி ஒல்ட்டி விடு. உன் பேர் என்னம்மா சொன்ன? வெண்மணிண்ணே. வெண்மணி. பரீட்சையில் எத்தனை மார்க் எடுத்த? 1189ண்ணே. வெரி குட். வீட்டில் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? அப்பா வண்டி மாடு ஓட்டுறாரு, ஆத்தா களை எடுக்குதுண்ணே. ஆமாம், மதுரை மெடிக்கல் காலேஜில் தானே சீட் கிடச்சிருக்கு? ஆமாண்ணே, செமஸ்டர் ஃபீஸ்க்காக லோன் போடலான்னு மதுரை கிராம பேங்க் போயிருந்தேன். அங்கே தான் பாரதி மேடம் சொன்னாங்க நீங்கள் கையெழுத்து போட்டால் கிடைக்கும்னு. பாரதி மேடமா? சரி, இந்த நீட் எக்ஸாம்லாம் ரொம்ப கஷ்டமாச்சே, எப்படி படிச்ச? ஐயோ, அது பெரிய டார்ச்சர்ண்ணே. நல்லா படிக்கிற 3-4 பிள்ளைங்க கூட இந்த நீட்னால ஃபெயிலாக போச்சுண்ணே. எங்கள் அப்பா இருந்த காட்டை விற்று என்னை டியூஷன் அனுப்பி படிக்க வச்சாரு. நானும் உசுரை கொடுத்து படித்தேன், பாஸ் ஆயிட்டேன். சென்ட்ரல் போர்ட் கேள்வியை எங்கள் ஸ்டேட் போர்ட் கொடுத்தா எப்படின்னா படிக்கிறது? படிக்காத புத்தகத்துலேருந்து கேள்வி கேட்டால் எப்படின்னா எழுதுறது? அப்போ இதுக்கு முன்னாடி டாக்டருக்கு படித்தவங்களாம் டாக்டர் இல்லையாண்ணே? வெண்மணி, நான் உன்னை சொன்னால் தப்பாக நினச்சிக்காத. நீ பயங்கரமாக அரசியல் பேசுகிற. நீ பேசாமல் டாக்டர் படிக்கிறது பதிலாக வக்கீல் படிச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. இல்லைண்ணே, இது என்னோட ஆம்பிஷன்னு. ஆமா, நீங்கள் என்ன படிச்சீங்க? நானும் உன்ன மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான்மா. ஆனால் என்ன, நம்ம நாட்டில் அதுக்கு வேலையும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. மதுரை விவசாய கல்லூரியில் அக்ரி படித்தம்மா. ஸோ ஒரே நேரத்தில் 2 எக்ஸாமுக்கு படித்து பாஸ் ஆயிருக்க. ரொம்ப டயர்டாக இருப்பிய. என்னென்ன பண்ணுறது? முதல்ல காலேஜ் நடத்தி ஆட்டி போட்டாங்க, இப்போ டியூஷன் நடத்தி ஆட்டி போட பார்க்குறீங்க. உண்மைதான்மா. கல்வி பாடத்திட்டத்தில் இவ்வளோ பிரிவுகளை வச்சுக்கிட்டு எக்ஸாமை மட்டும் ஒரே நேரத்தில் எழுதுங்கன்னு சொல்கிறது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. இதெல்லாம் புரிய வேண்டியவங்களுக்கு புரியணும். ஏய், நீட்டுன்னா என்னப்பா? ஏய், தூங்குறவனுக்கு நீட்டு மடக்குன்னுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் படிப்பு சம்பந்தமான விஷயம்டா, பேசாமல் தூங்குடா. அப்போ உனக்கும் தெரியாத? 8ஆம் கிளாஸில் அதெல்லாம் கிடையாதுடா, இப்போ தான்டா புதுசாக சேர்த்துருக்காங்க. ஓஹோ, இந்த கமலக்கண்ணனை நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு. நேற்று தான் அவரோட ஃபேஸ்புக் பார்த்தேன். ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல ஒரு கேர்ள் கூட இல்லை. ஓ மேம், அவர் முந்தா நேற்று தான் பேங்க் லோன்லாம் கிளியர் பண்ணிட்டார் மேம். ஓ, சவுண்ட்ஸ் குட். ஆமாம். வாங்க சார், மேடம் சொன்னாங்க அதை கொடுங்க. வெற்றி சார், இந்த எஜுகேஷன் லோனுக்குலாம் எவ்வளோ வட்டி வாங்குறீங்க? 10% 12% வாங்குறேன் சார். சார், என்ன சார் சொல்கிறீங்க? என் காருக்கே நான் 8% தான் சார் கட்டுறேன். என்ன சார் பண்ணுறது, பேங்க் ரூல்ஸ் அப்படி இருக்கே சார். வேணா கொடுங்க சார். வெண்மணி, வாழ்த்துக்கள். நம்ம ஊரில் லோன் வாங்கி படிக்கிறீங்க. படித்து முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு சர்வீஸ் போயிடாதீங்க. இல்லைண்ணே, நான் அப்படிலாம் போக மாட்டேன். பார்க்கலாம். சரிங்க சார், சீக்கிரம் ப்ராசஸ் பண்ணிடுங்க. சீக்கிரம் பண்ணிடுறோம் சார்.
கமலக்கண்ணன் சார் அது இல்லை கடன் வசூலிக்கு வந்து மனசில் வச்சுக்காதீங்க எங்கள் சிச்சுவேஷன் கொஞ்சம். ஆமாம் சார், 5000 ரூபா கடன் வாங்கின விவசாயி போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்க, அவன் ஏதாவது பண்ணிக்கிடுவான். ஆனால் 10,000 கோடி கடன் வாங்கணும்னு விட்டுருவீங்க. நல்லா இருக்கு சார் உங்கள் பேங்க் ரூல்ஸ். டோன்ட் மிஸ்டேக் சார் ப்ளீஸ். என்பனி வாங்க கண்ணன் சார், உட்காருங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சே தேங்க்ஸ் டு ஹிம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, போயிட்டு வரேன். சரிம்மா. என்ன கண்ணன் சார், என் மேலே கோவம்லாம் இல்லைல்ல? கோவம்லாம் இல்லைங்க, கொஞ்சம் வருத்தம் தான். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு ஷூரிட்டிக்கு எழுத்து போட்டு கொடுத்துட்டேன். ஒரு ஜிப்பா 2 வார்த்தை பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் மௌனம். சமூக அக்கறை. ஐயோ கம்யூனிஸ்ட்? நான் ஒரு சாதாரண விவசாயிங்க, எனக்கு தெரிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இல்லை இல்லை, கொடுக்கறத பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க, ஆனால் நீங்கள் நிறைய செய்கிறீங்க. ஆல் மை பெஸ்ட் விஷஸ் டு யூ சார். எதுக்குங்க இவ்வளோ சார்? கண்ணன் என் பேர் சொல்லி கூப்பிடுங்க. இனிமேல் எந்த ஹெல்ப்னாலும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். மிக்க நன்றி. எங்கள் கிளைக்கு உங்கள் உதவி தேவை. உங்கள் மொபைல் நம்பர் இருந்தால் கொடுக்க முடியுமா? தாராளமா. 99 44 000 888. நான் ஒரு மிஸ்ட் கால் தரேன், என் பேர் சேவ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட உங்கள் நம்பர் ஆல்ரெடி இருக்கு. ஓ, வரேங்க. நைஃப்! ஆதாரம் இல்லாம தப்பிச்சுக்கிட்டு இருந்தால எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ரேஷன் கடைக்கு அனுப்ப வேண்டிய நல்ல அரிசியெல்லாம் திருட்டுத்தனமா பதுக்கி வச்சுட்டு இந்த புழுத்த அரிசியை தான் ரேஷன் கடைக்கு அனுப்புறான். கமான். பால் பவுடர்ல கலக்கிறதுக்காக மாவு. ஷிட். பருத்தி எண்ணெய் மக்கள் அன்றாடம் பயன்படுத்துற சமையல் எண்ணெயில கலக்கிறதுக்கு. சாப்பிடுற பொருள் எதையுமே விட்டு வைக்கல. மரத்தூள், டீத்தூள்ல கலக்கிறதுக்கு. சீல் எவ்ரிதிங் அண்ட் அரெஸ்ட் எவ்ரிபடி. சார், சிஆர்பிசி கிரிமினல் தடை சட்டம் 44B படி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுமான வேல் மதுரவேல் IAS ஓட ஆர்டர். அரெஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இந்த கலெக்டர் யாரும் செய்யாதத துணிஞ்சு செஞ்சிருக்கீங்களே, பப்ளிசிட்டிக்காகவா? பப்ளிக்காக. எனக்கு சம்பளம் கொடுக்கிற பப்ளிக்க பாதிக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதை அழிச்சு ஒழிக்கிறது அவங்களுக்கு நான் பண்ற வேலை. இந்த நடவடிக்கை தொடரும். தன்னுடைய குழந்தைக்கு வாங்குற பால் பாக்கெட்ல இருந்து வயசான பாட்டிக்கு வாங்குற மருந்து மாத்திரை வரைக்கும் தான் வாங்குற ஒவ்வொரு பொருளும் ஒரிஜினல் மக்களுக்கு நம்பிக்கை வர்ற வரைக்கும் என்னோட நடவடிக்கை தொடரும். இதனால சுயலாபத்துக்காக கலப்படம் பதுக்கல் பண்றவங்க எல்லாம் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க நிறுத்துற வரைக்கும் நான் நிறுத்த மாட்டேன். அப்பவும் சம்பந்தப்பட்டவங்க நிறுத்தலனா நிறுத்த வைப்பேன். சார், ஊர்ல எவ்வளவு பிரச்சனைங்க இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த பிரச்சனை பண்ணியா சார் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? கொலை கொள்ள கற்பழிப்பை விட 1000 மடங்கு கிரிமினல் தானே இந்த கலப்படம். இன்னைக்கு ஊர்ல திருமண மூலையெல்லாம் ஹாஸ்பிட்டலா இருக்கு, அத்தனையிலும் கூட்டமா இருக்கு. அதுக்கு காரணம் மக்கள் சாப்பிட வாங்குற ஒவ்வொரு பொருளையும் இவனுங்க பண்ணி வைக்கிற கலப்படம். குணமாக வேண்டிய அத்தனை நோயாளிகளும் இவங்க தயாரிக்கிற போலி மருந்தால பணமாகிட்டு இருக்காங்க. கேவலம் பிராந்திக்கும் விஸ்கிக்கும் இந்த விலை தானே நிர்ணயம் பண்ணி வைக்கிற அரசாங்கத்தாலேயே அத்தியாவசிய தேவையான அரிசிக்கும் பருப்புக்கும் விலை நிர்ணயம் பண்ண முடியல. ஏன்? அது காரணம் இவனுக்கு தான். சுயலாபத்துக்காக இவனுக்கு பண்ற பதுக்கல் தான். ஒரு நாள் காலையில குழந்தைக்கு எங்கேயுமே பால் கிடைக்காது, அரிசி கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஒரு நாள் 2 நாள் 10 நாள் சமாளிக்கலாம். அப்புறம் என்ன ஆகும்? வெறும் ரூபா நோட்டை திங்க முடியும். இவனுக்கு நினைச்சா இந்தியாவையும் இதே மாதிரி சோத்துக்கு வழி இல்லாத சொமாலியா மாதிரி மாத்த முடியுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? முடியில்லாத மண்ண கொடியில்லாத தலைவன் கேடிஆர் பாத்துக்கிறீங்க தெரியுதா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் சேரவனுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் பலம், ஆயுத பலம், அரசியல் பலம் இதெல்லாம் பத்தி ஐ டோன்ட் கேர். சார், இது நீங்க கேடிஆருக்கு விடுற எச்சரிக்கையா? இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை கட்டளை கட்டளை. சார், ஒரு நிமிஷம். இப்போ சைன் பண்ணுங்க. அப்படியே சைன் பண்ணீங்கன்னா அடியில் இருக்கிற ஃபார்மில் உங்கள் கையெழுத்தோட இம்ப்ரெஷன் விழும். அதில் உங்களோட கையெழுத்தை நீங்கள் போட்ட மாதிரியே போட்டு வேறு ஏதாவது எழுதி தப்பாக யூஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது.
அதான். குட். ஏய் தல்லியா, என்னையா கலெக்டர்? நான் ஏதோ கலெக்டர்னா பல்லு போன பழைய கிழவனா இருப்பேன்னு நினைச்சேன். இவ்வளவு இளவட்டமா ஒரு மாவட்ட கலெக்டர் நான் பார்த்ததே இல்லையே. அந்த கேட்டியாரோட எடுப்பு. மதுரவேல் ஐஏஎஸ் பேர் நல்லா தான் இருக்கு, ஊருக்கு தகுந்த மாதிரி. கலெக்டர் போஸ்ட் கிடைச்சோன்னா உடம்பெல்லாம் ஒரு கரண்ட் பாஸ் ஆகுதுல, கண்டடமெல்லாம் எரியக்கூடாது, பவரை கட் பண்ணிடுவோம், தெரியும்ல? வெந்துடுறா. ஏய், நான் அந்த தொகுதி எம்எல்ஏ. இருக்கட்டும், ஐயாட்ட எது கேட்டாலும் கொடுப்பாரு, மரியாதையை மட்டும் கொடுத்தா தான் திருப்பி கொடுப்பாரு. யாரை கேட்டு கேட்டியார் மேல நடவடிக்கை எடுத்த? உயிர் மேல ஆசை இல்லையா? அவனோட உயிர் இப்ப எனக்கு தேவையில்லை. என்ன கிண்டலா? சீரியஸ். பப்ளிக்கு பிரச்சனை பண்றவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் நான் சீரியஸா நடவடிக்கை எடுப்பேன். என்னையா பெரிய பப்ளிக்? அதே பப்ளிக் ஓட்டு போட்டு தான் என்ன எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. மக்கள் பிரச்சனை எங்களுக்கு தெரியும். அப்படியா? சரி சொல்லு, 1 கிலோ அரிசி என்ன விலை, 1 கிலோ பருப்பு என்ன விலை? எது? நான் பலசர கடையா வச்சிருக்கேன், என்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க? அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அரசரடிக்கு பஸ் டிக்கெட் எவ்வளவு? அடடடடா, நான் போயிட்டு இருக்கிற காரோட சக்கரமே 1 லட்சம் ரூபா. இதெல்லாம் போய் என்கிட்ட பேசிட்டு இருக்க? சரி, 1 லிட்டர் பெட்ரோல் என்ன விலை? அட அதெல்லாம் என் டிரைவர்கிட்ட போய் பேசியா, எனக்கு தெரிஞ்சா கேளியா? குவார்ட்டர் மானிட்டர் என்ன விலை? 50 ரூபா. வாட்டர் பாக்கெட் ஃப்ரீ. என்ன அடிச்சுட்ட? மானங்கட்ட மானிட்டர் விலை தெரியுது, ஓட்டு போட்ட மக்களோட அத்தியாவசிய தேவையை பத்தி தெரியல. நீ எல்லாம் ஒரு ஐயோ! ஏய், ஒரு எம்எல்ஏ மேல கை வச்சில, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இப்ப பாரு. நில்றா. நீ பாட்டுக்கு அத்துமீறி உள்ள நுழைஞ்சு ஒரு ஐஏஎஸ் கலெக்டரே கை நீட்டி அடிச்சிட்டு போறிய, இதனோட ரியாக்ஷன் என்னன்னு தெரியுமா? இல்லவே நான் அடிச்சிட்டு போறேனா? பின்ன உங்க அப்பா நான் வந்து அடிச்சான், நீ தாண்டா அடிச்ச. எதுக்கு அடிச்ச? நான் எப்ப அடிச்சேன்? இப்பதாண்டா அடிச்ச. நீ என்ன கை நீட்டி அடிச்சதுக்கு இவங்க 2 பேரும் சாட்சி. என்ன? ஆமா சார், அடிச்சார். அடிச்சானா? கொலை பண்ண பார்த்தா சார் உங்களை. இப்பயே போன் போட்டு சொல்றேன், ஆல் ஓவர் இந்தியா ஐஏஎஸ் ஆபீசர் ஸ்ட்ரைக். அப்புறம் நான் சொல்றேன், எம்எல்ஏ பதவி காலியாகும், அடுத்த எலெக்ஷனை நிக்கவே முடியாது. அண்ணே அண்ணே அண்ணா, நான் என்னன்னே சொல்லிவிட்டு ஆளாளுக்கு இந்த ஆளை அவசரிங்க. என்னடா இளங்கோ அப்படின்னு செல்லமா 2 தட்டு தட்டுனீங்க, அவ்வளவுதான். இன்னும் கூட 2 தட்டு தட்டுங்க, வாங்கிக்கிறேன். சமூகத்துக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். நமக்குள்ள நடந்த கொடுக்கல் வாங்கல் வெளியில தெரிஞ்சுன்னா கேட்டியார் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவான். அப்பவும் என் பதவி போயிடும். பல்லு விளக்காம 10 வருஷம் இருன்னு சொல்லுங்க, இருந்துடுறோம். ஆனா பதவி இல்லாம 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் பைத்தியம் முடிச்சிரும்னா. தெய்வமே, பதவி பிச்சை போடுங்க தெய்வமே. போ. இனிமே கட்சியில கூட்டம் போட்டுமா, வாழ்க ஒழிகன் கோஷம் போட்டுமான்னு மட்டும் இருக்கும். சரிங்கண்ணா. மறுபடியும் இதே மாதிரி வந்த எதுக்கு நான் வர்றேன்? இந்த ஊரை விட்டே போயிடுறேன்னா, சென்னையில போய் எம்எல்ஏ ஹாஸ்டல்ல என் மகளோட செட்டில் ஆயிடுறேன். இது கலெக்டர் மதுரவேல் வாழ்க. கலெக்டர் மதுரவேல். யோ, வாயில என்ன வச்சிருக்க? வாழ்கன்னு சொல்லியா? வாழ்க கலெக்டர் மதுரவேல் வாழ்க. போற போக்குல நம்மள அவன் கட்சியில சேர்த்துட்டானே. இன்னைக்கு எம்எல்ஏ, நாளைக்கு எம்பி, அப்புறம் ஆளுங்கட்சிக்காரன், எதிர்கட்சிக்காரன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இந்த மாதிரி அல்ல கைகளுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இவனுங்களெல்லாம் ஏவர அந்த கேடிஆரை நான் மீட் பண்ணோம். ஏற்பாடு பண்ணுங்க. வாங்க மதுரவேல் ஐஏஎஸ், வாங்க வாங்க. என்ன ரைடு அது இதுன்னு ஒரே கலட்டா? வேகம் இருக்க வேண்டியதுதான், அது இருந்தால் தானே விலை வைக்க முடியும். பல கோடி செலவு செஞ்சு அணுகுண்டு சோதனை பண்ணி பலத்தை காட்டினா தானே பக்கத்து நாட்டுக்காரனை பயந்து பேச்சுவார்த்தைக்கு வர்றான். நான் பயந்து வரல, பங்கு எவ்வளோ வேணும்னு கேட்க வந்திருக்கேன். நான் கேட்கறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், இருந்தாலும் நீ கொடுத்து தான் ஆகணும். இங்கே வர்றா, கேட்கறது லஞ்சம் தெரியாமல் கொடுத்து தான் ஆகணும்னு மிரட்டுறாரு. பவரு பரவாயில்ல, கேளு. விட்டுறணும், எல்லாத்தையும் விட்டுறணும். ரவுடிசம், கலப்படம், விலை வைக்கிறது, பதுக்கிறது, கட்ட பஞ்சாயத்து, கவர்மெண்ட் சொத்தை திருடுறது, எல்லாத்தையும் விட்டுறணும். இல்லைன்னா நீ விட்டுருவ உன் உயிரை. நான் கான்வென்ட்ல படிச்சுட்டு வந்த கலெக்டர் இல்லடா, கார்பரேஷன் ஸ்கூலு. அறுத்துருவேன் சங்க. டேய் 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 டேய், விசுவாசம் பிடிச்ச நாயக தம்பி, இதெல்லாம் காசு பணத்துக்காக இல்லை தம்பி. உனக்கு கலெக்டர் பதவி எப்படி ஒரு பவரோ அது மாதிரி இதுவும் ஒரு பவர். தாதாங்கிற பவர் ஒரு போதை மாதிரி உடம்புக்குள்ள ஏறி ஊறிடுச்சு தம்பி. நாம எதிராளியை பார்க்கும்போது அவன் கண்ணில் ஒரு பயம் வருமே, அப்ப நம்ம முதுகுத்தன்னில் ஜிவ்வுன்னு ஒரு சிலிப்பு வரும் பாரு. அதுக்காகத்தான் கழுத கட்டையில போற உடம்பு கௌரதையா போகணும்ல. சமாதானம் வந்த சட்டை கட்டி காலில் விழுந்துருவாப்பு, சண்டைன்னு வந்துட்டா வேட்டிய வரைஞ்சுக்கிட்டு வெட்டி போட்டுருவாப்பு. அதுக்கப்புறமும் கலெக்டர் ஆபீஸ்ல நீ இருப்ப வெறும் போட்டோ. என்ன மிரட்டி பாக்குறியா? இடம் தெரியாம மோதாத. ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் ஆட்சி பண்றதுக்கு ஆள் பலம் வேணும். அது என்கிட்ட இருக்கு. நீ இருக்கிய கலெக்டர் ஆபீஸ், அது என் தாத்தா கூத்தியா வச்சிருந்த இடம்.
எஸ்பி ஆபீஸ் எங்க மாட்டுக்கோட்டை, கார்பரேஷன் இருக்குது குதிரலாயம். நாங்க போட்ட பிச்சையில இருந்துகிட்டு என்னையே எதுக்குறியா நீ? ஒரிஜினல் போலின்னு என் தொழில் மாதிரியே எனக்கும் இருக்கு. இப்ப நீ பாக்குறது போலி, ஒரிஜினல் அங்க பார். நீ வந்த காரு ஆட ஐயா, சல்லா குளத்தில் நம்ம கலப்பட பெட்ரோல் கூட தீப்பிடிச்ச ரீதியா. நீ என் நகத்தை வெட்டினா நான் விரலை வெட்டிடுவேன். நீ என் விரலை வெட்ட நினைச்சாலே நான் உன் கையை வெட்டிடுவேன். நீ என் கையை வெட்ட ஓங்குனன்னு வச்சுக்கே உன் கழுத்தை வெட்டிடுவேன். விட்டுரு, இத்தோட விட்டுரு. இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை 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 கட்டளை.